ஷானவாஸ், இது ஒரு மத்திய அரசு பிரதமர் இன்றைக்கு ஒரு முக்கியமான விமர்சனத்தை நேரடியாக அவர் முன்வைக்கிறார். இதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த தலைவர்கள் இருந்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசு நாங்கள் செய்யக்கூடிய அல்லது நாங்கள் இங்கே மாநிலத்துக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்களை தடுக்கிறாங்க அல்லது மறைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அது நிர்வாக ரீதியாக சொல்கிற குற்றச்சாட்டு. ரெண்டாவது, அரசியல் ரீதியாக சொல்கிறாரு திமுக காங்கிரஸ் இங்கே காணாமல் போயிடும் அல்லது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. உங்கள் பார்வை என்ன ஷானவாஸ்? ஒன்றிய அரசின் திட்டம் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம். அதை பற்றி எங்களை விட அதிகமாக யாரும் பேசுவதில்லை, பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டம் தான் ஜிஎஸ்டி. அதனால் ஏற்படுகிற இழப்பீடு பற்றியும் அந்த இழப்பீட்டை அவர்கள் எப்படி ஈடு செய்கிறார்கள் என்பதை பற்றியும் எங்களை விட யாரும் அதிகமாக பேசுவதில்லை. நாங்கள் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பேரிடர் நிவாரண நிதி குறித்தும் அதிகமாக நாங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு இப்படி என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறது, ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் அது எப்படி அது கொடுக்கிறது என்பதையெல்லாம் ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் குறித்து விலாவாரியாக தமிழ்நாட்டு களத்தில் பேசுவதே நாங்க தானே. அப்புறம் ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் நாங்க மறைக்கிறோம்னா எங்க மறைக்கிறோம்? நாங்க தான் பேசுறோமே. அதுல இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது, மாநில அரசுக்கு நிதி கொடுப்பதில் வெள்ளை அறிக்கை கொடுத்தால்தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்திட்ட வெள்ளை அறிக்கை வாங்கிட்டு தான் கொடுத்தாங்களா? குஜராத் அரசுகிட்ட வெள்ளை அறிக்கை வாங்கிட்டு தான் கொடுத்தாங்களா? எந்த மாநில அரசிடம் அவர்கள் கொடுத்த பணத்திற்கு வெள்ளை அறிக்கை வாங்கிவிட்டு மீண்டும் பணத்தை கொடுத்தார்கள் குறிப்பு இருக்கு? கிடையாது. கொள்ளையடித்து விடுவார்கள், அதனால் கொடுக்க மறுக்கிறார்கள்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கும் போது பேரிடர் நிவாரண நிதி கேட்டாரு, அப்ப அவருக்கும் கொடுக்கலையே. இபிஎஸ் முதலமைச்சரா இருக்கும் போது பேரிடர் நிவாரண நிதி கேட்டாரு, அவருக்கும் கொடுக்கலையே. கேட்ட எதையுமே, எந்த முதலமைச்சர் கேட்டதையுமே கொடுக்கலையே. அப்ப அவர்களும் கொள்ளையடித்து விடுவார்கள் என்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் பிஜேபி அவர்களுக்கும் கொடுக்கலையா, மோடி அவர்களுக்கும் கொடுக்கலையா? அப்ப இது முதலமைச்சர்களின் மீதான நம்பகத்தன்மை, ஆட்சி செய்கிற கட்சியின் மீதான நம்பகத்தன்மை என்பதை விட தமிழ்நாட்டிற்கு அவர்கள் தரவில்லை. அதுதான் பார்க்கணும். நம்ம ஓபிஎஸ் இருக்கும் போதும் கொடுக்கல, இபிஎஸ் இருக்கும் போதும் கொடுக்கல, இப்ப நம்ம தளபதி முதலமைச்சராக இருக்கும் போது அவங்க தரமாட்டாங்க. அப்ப இது ஒரு நீண்ட ப்ராசஸ். தமிழ்நாட்டிற்கு அவர்கள் தரமாட்டார்கள். எந்த நெல்லைக்காக நம்ம நிதி கேட்டோமோ அந்த நெல்லையிலேயே நின்றுட்டு இன்னைக்கு நெல்லை மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிருக்காரு. அல்வாவை பத்தி பேசிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. அப்ப அவர் இன்னைக்கு தன்னுடைய நிலையை மறந்து இந்த பயணத்தில் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்றாரு. 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறோம் கடந்த 10 ஆண்டுகள்ல யூபிஏவோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாரு. நேற்றுக்கு வந்தது அல்லது இந்த நிகழ்வுலேயே 17,500 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அல்லது குலசேகரப்பட்டினம் எங்களுடைய முயற்சி அப்படின்னு மத்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியது. இதெல்லாம் தமிழ்நாட்டிற்காக அல்லது மொழியின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாமே திரும்ப மீண்டும் சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து அவர் என்னன்னா, நீங்க வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நேர் எதிராக மாநில உரிமை மதிக்கப்படுறதில்லை அல்லது தமிழ்நாட்டுக்கான போதிய கவனம் கொடுக்கலன்னு நீங்க சொல்லும்போது, நாங்க கொடுக்குறோம் ஆனா அதை மறைக்கிறாங்கிறார் அவர். இங்க எல்லா திட்டங்களும் வருது, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இவ்வளவு பேருக்கு போயிருக்கு அப்படிங்கிறார். இந்தியா முழுவதும் ஒரு திட்டத்தை போடும் போது அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜல்ஜீவன் திட்டத்தை தர முடியாதுன்னு ஒரு ஒன்றிய அரசு சொல்ல முடியுமா? அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் போவது போல் தமிழ்நாட்டுக்கும் அந்த திட்டங்கள் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு கேட்ட என்ன வந்திருக்குன்னு கேட்கிறோம் நாங்க. நீங்க அதுலயும் கூட எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்ததுதான் எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா? எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டதுல கூட தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குது பல விஷயத்துல. அதுதான் நம்ம கேட்கறது. இப்ப எய்ம்ஸ கட்டி தாங்கன்னு கேட்கறது என்ன தேச விரோத குற்றமா, பிரிவினைவாத செய்யலாம்? சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் ஒதுக்குற மாதிரி தமிழுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கறது பிரிவினைவாதமா, மொழி வெறியா? என்ன பேச்சு இதெல்லாம்? இப்ப தமிழை பற்றி இவர் அளவுக்கு யாரும் பேசுறது இல்லைன்னா, தமிழை பற்றி தமிழுக்காக இவர் அளவுக்கு யாராவது நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொன்னா அது ஓகே. ஆனா ஒதுக்கி இருக்காரா? வெறும் பேச்சு தானே பேசுறாரு. அப்ப அவர் முழுக்க முழுக்க தன்னிலை மறந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆற்றாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. மோடி வரும்போது பெரிய புள்ளிகள் கட்சியில சேர போறாங்க, பெரிய பெரிய புள்ளிகள் கூட்டணியில சேர போறாங்கன்னு அண்ணாமலை பெரிய பீடிகை எல்லாம் போட்டாரு. ஆனா மோடி வந்துட்டே போயிட்டாரு. ஒரு கட்சியிலையும் யாரும் சேரல, கூட்டணியில யாரும் சேரல. வாரிசு அரசியலை பத்தி பேசியிருக்காரு. அவர் கூட்டணியில சேர்ந்த ஒரே கட்சியா ஜி.கே. வாசன் இருக்காரு. அவரும் வாரிசு தான், அரசியல் வாரிசு தான். அவர் வானத்திலிருந்து பொத்துட்டு வந்தவர் இல்ல, கிரவுண்ட்ல இருந்து அரசியலுக்கு வந்தவர் இல்ல, மூப்பனாருடைய மகன்.
அப்போ மூப்பனாருடைய மகனை கூட்டணியில் வைத்துக் கொண்டே வாரிசு அரசியல் குறித்து அவர் கருத்து சொல்லிட்டு போயிருக்காரு, எதிர்மறை விமர்சனத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப அவருக்கு கூட்டணியில் சேர்வதற்கு யாரும் வரவில்லை. ஓபிஎஸ் கூட வரல, டிடிவி கூட வரல, யாருமே வரல. அதிமுகவுக்கு கதவையும் ஜன்னலையும் சேர்த்து திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லியும் அதிமுக வரல. புதிய தமிழகம் எந்த நிலைப்பாட்டும் எடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அவங்க கூட்டணியில் இருந்தவர்கள், தேமுதிக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல. மோடியே வந்த போது கூட அவரோடு மேடையை பங்கிட்டுக் கொள்வதற்கு அவரோடு கூட்டணியில் இருந்தவர்களே இன்னைக்கு தயாரா இல்லைங்கிற அந்த ஆற்றாமையினால இந்த எல்லாத்தையும் அண்ணாமலை கலைச்சு விட்டுட்டாருங்கிற அந்த வெறுமையில அவர் திமுகவின் மீது விமர்சனத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அதிமுகவின் மீது விமர்சனத்தை வைக்காமல் கவனமாக தவிர்த்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, எப்படியாவது வந்துட மாட்டாங்களா? ஏன்னா இப்ப பிஜேபி இப்ப தனியா நின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே வாங்கின வாக்கு விழுக்காடு கூட வருமாங்கிறது கேள்விக்குறி ஆயிடும். அப்ப பிஜேபி வளர்ந்திருக்குது, பேய் போல வளர்ந்திருக்குது, பிசாசு போல வளர்ந்திருக்குதுன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்த பிறகு இப்ப கூட்டணி இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு போய் களத்தை சந்திச்சு எண்ணிக்கை தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுறதுங்கிற அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக கூட்டணிக்கு வருவாங்களான்னு எதிர்பார்த்து திமுகவை மட்டும் விமர்சிச்சுட்டு போயிருக்காரு. ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பேய் போல பிசாசு போல வளர்ந்திருக்குன்னு துரைமுருகன் அவர்கள் தான் சொன்னாரு. அது அப்புறம் நம்ம கான்ஸ்டன்டைன் ஒருவேளை விளக்கலாம். திரு நவநீத் ஆர்கே உங்கள்கிட்ட நிறைய அது இப்ப பாக்குறோம்ல, பிஜேபி இந்தியா முழுவதும் என்ன பண்றது, இன்னைக்கு இமாச்சல பிரதேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறோம்ல, அதுதான் சொன்னது. சரி, ரைட், பேசலாம். நவநீத், ஒரு ஆற்றாமை இங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல தமிழ்நாட்டுல அப்படிங்கிற வெறுப்புல இருந்து தான் இந்த விமர்சனங்களை பிரதமர் மோடி வைக்கிறாரு அப்படிங்கிற. இல்ல, பிஜேபிக்கு எப்பவுமே சித்தாந்த ரீதியான எதிர்ப்புன்றது டிஎம்கே கிட்ட இருக்கிற விஷயம் தான். இப்போ எக்ஸ்ட்ராவா சித்தாந்த ரீதியா இருக்கிறது ஒரு எப்பவுமே இருக்கிறது. ஆனா கட்சி தேட வேண்டி இருக்கும், காணாம போயிடும்னுலாம் அவங்க சித்தாந்தத்தோட போராடுதான். ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 2011-16 எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லையா திமுக. அதனால என்ன வாக்குகள் இல்ல அவ்வளவு வருஷமா ஒரு ஆண்ட கட்சி அதிமுக கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது. ஆனா திமுக இருக்க முடியலையா? ஒரு லெவல் கீழே தான் இருந்தாங்க. இல்ல, அது இப்ப இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணலாம். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள், இன்னைக்கு யாரெல்லாம் பவருக்கு வர, நான் என்ன சொல்ல வரேன், ஜனநாயகத்துல இதெல்லாம் நடக்கும். அது ஒரு பாயிண்ட் தான், ஜஸ்ட் மேக்கிங் இட். எம்கேக்கு ஒரு ஃபால் தானே அது. நீங்க அது பொலிட்டிக்கலா பார்க்கும்போது ஒரு ஃபால் தானே அது. இன்னொரு விஷயம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாரும் சொன்னார், நீங்களும் சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த பகுதியுடைய எம்பி அவர்களை குறிப்பிடவில்லை, அப்புறம் அமைச்சர் பெயரை குறிப்பிடவில்லை அப்படின்றது. அது என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. அப்புறம் அவர் சொன்னார், சாரும் சொன்னார் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அதை சேர்த்தாங்க அப்படின்னு. அப்போது இதை நீங்கள் எப்படி ரெட்ரோஃபிட் பண்ணி பார்க்கணுன்னா, நம்மளுடைய செஸ் ஒலிம்பியாட் அப்போ என்ன ஆகுது, ஜனாதிபதியுடைய புகைப்படமும் பிரதமருடைய புகைப்படமும் போடணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தது ஹைகோர்ட். அப்ப எதனால அதை மிஸ் பண்ணாங்கன்னு யாரை கேட்டாங்களே? யார் கேட்டாங்க? கேட்டு அது விவாதம். யார் கேட்டாங்க? ஆமா, அதுதான் இஷ்யூ ஆச்சு. யார் கேட்டாங்கன்னு கேக்குறேன். யார் கேட்கல? கேட்டு தான சார் இஷ்யூ ஆச்சு. ஹைகோர்ட்ல கேட்டப்போ ஹைகோர்ட் யார் கேட்கல? இல்ல, ஹைகோர்ட்ல கேஸ் போகுது. அது சார் அப்போ மிஸ் பண்ணது என்ன, எதனால? சரி, ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தாங்க. ஜனாதிபதி தேர்தல் அப்பதான் நடந்து கொண்டு இருக்கிறது, எங்களுக்கு அதனால போட முடியாண்டாங்க. அப்போ ஜட்ஜு சொன்ன இது இன்டர்நேஷனல், இது ஒருத்தர் கமிட் பண்ணிருக்காங்க. இல்லைனாலும் பத்திரிகை அவங்களுக்கு போயிருக்குன்னா, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவருடைய புகைப்படம் வைக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப இதை பத்தி யாரும் இவ்வளவு பெருசா பேசல இல்லையா? அதனால இது பேலன்ஸ் ஆகுது. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான். இப்போ ஏவா வேலு பெயரையோ அல்லது கனிமொழி அவர்களுடைய பெயரையோ சொல்வதற்கு கோர்ட் உத்தரவு தேவையா? இல்ல, நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், அது ஒரு நிகழ்வுனா இது ஒரு நிகழ்வா தான் பார்க்கணும் அப்படின்ற. இல்ல, அது தவறுன்னு தானே அப்புறம் நீதிமன்றம் சொல்லுச்சுன்றீங்க. இல்ல, அதே சொல்ல அதுதான் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்றல சார் சொல்லிட்டார்ல, கரெக்ட் பண்ணிட்டாரு. பட் நான் என்ன சொல்ல வரேன், இங்க பிரகடனப்படுத்தி ஒரு பல ஆட் ப்ரோமோட் பண்ணும்போது இது. அப்புறம் இப்போ ஷானவாஸ் சார் சொன்னாரு இந்த எய்ம்ஸ் பத்தி அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு பாயிண்ட் நீங்க யோசிக்கணும். இப்போ நீங்களும் சொன்னாரு, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்து குலசேகரப்பட்டணத்தை கலைஞர் அதை முன்மொழிந்து அதை எடுத்துட்டு வந்தான். சோ அப்போ அந்த பீரியட பாருங்க நீங்க. மன்மோகன் சிங்கோட ஆட்சி காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. சோ அப்ப என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்றது நமக்கு இப்ப தெரியுது. ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. ஏன்னா மன்மோகன் சிங் கடைசி அவரோட, நான் என்ன சொல்றேன், 2000 அவரோட லாஸ்ட் ஃபேஸ்ல கொடுக்குறாங்கன்னு வைங்க. எவ்வளவு வருஷம் ஆகுது ஒரு லேண்ட் அக்விசிஷன் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சு வருது அப்படின்னு சொல்லி ஒரு முடிஞ்சு இப்ப இன்னைக்கு அதை கையகப்படுத்துறாங்க. இப்ப இது ஆகுது. இப்போ எய்ம்ஸுக்கு இவர் சொல்ற மாதிரி போன வருஷம் பட்ஜெட்ல லேண்ட் அக்விசிஷன்ல டிலே இருக்குன்னு எஃப்எம் கிளீனா பாராளுமன்றத்துல சொல்லிருக்காங்க. இப்போ 27 பிப்ரவரி மரியாதைக்குரிய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லிருக்காரு, ஜிக்கா
ஜப்பான் சரி. கம்பெனியோட தான் இந்தியாவிலே மத்த எய்ம்ஸ்க்கு இல்லாத மாதிரி இந்த ஒரு எய்ம்ஸ்க்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கு. என்னன்னா வந்து இட் இஸ் ஃபண்டட் பை ஒரு ஜப்பான். ஏன் நேரா பண்ணலன்னு கேக்குறேன். அவர் கேட்டதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு, இது மற்ற மாநிலத்தில் இல்லாத மாதிரி தான் ஒரு எய்ம்ஸ் அப்படின்னு. சோ அதனால வந்து அதுல வந்து வேற ஏதாவது சாத்தியக்கூறு இருக்குன்னா அது மத்திய அரசு அவங்க கொடுக்க வேண்டியது, அது எனக்கு தெரியல. பட் மரியாதைக்குரிய ஹெல்த் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து இந்த எய்ம்ஸ் அதாவது வந்து இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் எய்ம்ஸ், இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபண்டட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ அதனால வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து அவரும் சொல்றாரு. ஏன்னா இது நீங்க முழுக்க சென்ட்ரலி ஃபண்டடா இருந்து ஒதுக்கப்பட்டது இல்ல வந்து புறக்கணிக்கப்பட்டதா நமக்கு டெஃபினட்டா கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. சோ அதனால அந்த டெசிஷனை யார் எடுக்கிறா, இது யார் ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவும் அங்க இட் இஸ் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நிதி அமைச்சரும் போன வருஷம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கேட்கும்போது வந்து டிஆர் பாலு அவர்கள் வந்து எப்போன்னு வந்து அந்த கூக்குரல் கொடுத்ததெல்லாம் கூட பார்த்திருக்கோம். அதனால வந்து அந்த ப்ராசஸ் இருக்கு. அப்போ அதே அமைச்சரே சொல்லியிருக்காரு இந்த மார்ச் மாசத்துல இருந்து பணிகள் தொடங்கும் 2020 முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவு. நீங்க குறிப்பிட்டதுலயே ரெண்டு வேறுபாடு இருக்கு. நிதி அமைச்சர் சொல்றது லேண்ட், நீங்க சொல்றது ஃபண்ட். சார் நான் போன வருஷம் நிதி அமைச்சர் லேண்ட் அக்வசிஷன்ல லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்றோம் பட்ஜெட்னு சொல்லி சொல்லும்போது இந்த ப்ராஜெக்ட் எப்ப சார் அதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்த ஓகே. எப்படி வந்து அதை தாண்டி இப்ப பொலிட்டிக்கலா இன்னைக்கு வச்சிருக்கிறது வியூகங்கள் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல சித்தாந்த ரீதியா ஒரு தொடர்ச்சியான அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அதோட தொடர்ச்சி இதே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சார் ஒரு இப்ப மொழி குறித்து தங்களுடைய பெருமையை பேசுவது பிரிவினையாக முடியுமா, அல்லது ஒரு தமிழ் இனம் அப்படின்னு பேசுறது பிரிவினையாக, அது என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை சார்? அதாவது பாஜக அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க எப்பவுமே வந்து தே ஸ்பீக் அபவுட் நேஷனல் தேசிய அப்படி அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க வந்து எங்களுடைய பல திட்டங்கள் இப்போ அவரு சொல்றாரு, இப்போ சார் சொல்றாரு தமிழக அரசு வந்து பல பரிசுகள் உள்ளாட்சித்துறையில ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி மட்டும். இப்போ நீங்க தமிழ் மொழியை பற்றி பிரதமர் மோடியும் நிறைய பேசுறாரு, எல்லா இடத்துலையும் மொழி மீது எனக்கு இருக்கக்கூடிய தமிழ் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்னங்கிறத பத்தி சொல்றாரு, உலக அரங்கில் பேசுறேன் இங்க பேசுறாரு. அதே தான் திமுக இங்க பேசிட்டே இருக்காங்க, ரொம்ப காலமா திமுக கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசினா அது பிரிவினைன்னு எப்படி வந்துருது? ஏன் அது மொழி வெறின்னு ஏன் அது மாறுது? மொழி பற்று தானே, தாய்மொழி பற்று எல்லாருக்கும் இருக்கும் தானே? இல்லை சார், அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து எப்பவுமே பிஜேபி பொறுத்தவரைக்கும் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க பிரிவினைவாத அமைப்பில் இருக்குன்றது அவங்களுடைய பார்வையாக இருக்கு. அதான் என்ன அவங்களுடைய பார்வை, அது வந்து அது அவங்களுடைய ஸ்பேஸ், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல. பட் என்னுடைய பாயிண்ட் என்ன, நீங்க சொல்றீங்க பிரதமர் மட்டுமே வந்து அந்த மனதின் குரல்ல வந்து எவ்வளவு தமிழர்கள் பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல ஒரு தமிழரை பத்தி பேசினோம், இதே கனிமொழி எம்பி அவர்கள் போய் அவருடைய முடித்திருத்தும் இதுல போயிட்டு வந்து புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்ததை பார்த்தோம். அதனால வந்து அவர் தமிழர்கள் பத்தி நிறைய பேசியிருக்கான்றதே நம்ம பாக்குறோம். ஓகே, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஆனா இன்னைக்கு வந்து இதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டாவே எடுத்திருக்கிறாரு. பேசலாம். ஆர்கே.